சிறுகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு சிந்தாமணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சொன்ன மாதிரி மீனாவோட வண்டியை நீங்கள் தூக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிந்தாமணி இருந்துட்டு முதல்ல இந்த ஐடியா இருந்திருந்தா கண்டிப்பாக முதல்ல அந்த மீனாவோட வண்டியை தான் தூக்கியிருப்பேன். ஆனால் இப்போ அவங்க அம்மாவை வேற நான் டென்ஷன் படுத்திட்டேன். இது எப்படியும் நான் செஞ்சதா கண்டிப்பாக வெளியே வரவே வராது. அப்படியே நான் மாட்டிக்கிட்டாலையும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா டீலரும் என்கிட்ட தான் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தான் நான் எல்லா ஆர்டரும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. இதை எதர்ச்சியாக நம்ம மீனாவும் விஜயாவும் வந்து கேட்டுடுறாங்க. விஜயா இருந்துட்டு அப்படின்னா இவ சொல்லி தான் சிந்தாமணி இருந்துட்டு கடையை காலி பண்ணாலா, அப்படின்னா மீனாவோட வண்டியும் இவ தான் தூக்க சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜயாவுக்கு ரோகிணி மேலே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. மீனா இருந்துட்டு இவங்களுக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் அது கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்களே, கூட இருந்துக்கிட்டு அதுவும் ஒரே வீட்டில் இருந்துட்டு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், இவங்க இப்படி பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயா இருந்துட்டு இவன் நம்ம நினச்சதை விட பயங்கர கில்லாடியாக தான் இருக்கா. இவளை எப்படியாவது மனோஜ் கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ரோகிணியை மீனா என்ன செய்ய போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.